ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து முக்கியமா குக்கர் வாங்குறதுக்காக தான் வால்மார்ட்டே போயிருந்தோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சாம்பார் வைக்கலான்னு சொல்லி பருப்ப வேக வச்சிருந்தேன் குக்கர்ல. 3 விசில் வரைக்கும் நல்லா தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் விசில் வர லைன்ல வந்து அந்த பருப்பு அடைச்சிருச்சு போல. அது பிரஷர் அதிகமாகி சைட்ல உள்ள கேஸ்கட் வந்து புடுங்கி மேல அடிச்சிருச்சு. அதனால வந்து அந்த குக்கர யூஸ் பண்ணவும் முடியல. அது வந்து நம்ப ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த குக்கர். அதனால இங்க வந்து சரி பண்ணவும் முடியாது. வேற வழியே இல்ல. சரி பிரஷர் குக்கர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு தான் வந்திருந்தோம் முக்கியமா. நாங்க தேடி வந்த குக்கர் இங்க இல்ல. ஃபுல்லாமே வந்து ரைஸ் குக்கரா தான் வச்சிருந்தாங்க. சரி நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு திங்ஸ மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கே 3:30 ஆயிருச்சு. வரும்போதே சரியான பசி எல்லாத்துக்குமே. இந்த டைம் ஏதோ அதிசயமா சிட்டி மார்க்கெட்ல வந்து வாழைக்கா வச்சிருந்தாங்க. சரி நம்ம பஜ்ஜி போடுவோம் அப்படின்ட்டு ஒரு 3 வாழைக்கா மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்ததுமே ஹஸ்பண்ட் வந்து நான் பஜ்ஜி போடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து சமையலுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரைஸ் எல்லாம் ஊற வச்சுட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சுட்டு, முக்கியமா வந்து சிக்கன கிளீன் பண்ணணும். இது எனக்கு பெரிய தலைவலி. இது வந்து எனக்கு சுத்தமாவே புடிக்காது. எப்பயுமே வந்து என் ஹஸ்பண்ட் தான் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து அவங்க பஜ்ஜி போட்டுட்டு இருக்கோம். சரி நம்மளே கிளீன் பண்ணிருவோம். ஆல்ரெடி டைம் ஆயிருச்சு அப்படின்னு நானே கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணும்போது என்னமோலாம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரே ஒரு வாழைக்கா மட்டும் போடலாம். ஹெவி ஆயிடும். சாப்பிட முடியாது. வேஸ்ட்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்குல மட்டும் பஜ்ஜி போட்டு பார்ப்போமா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அதையும் கட் பண்ணி குடுத்தேன். அத முடிச்சுட்டு ஒரு 3 நேந்திரம் பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது வேற இருந்தது. உடனே வந்து கேரளாலலாம் இப்படிதான் பண்ணுவாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. இது நல்லாருக்கும். இத ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி நேந்திரம் பழத்தையும் வெட்டி அதுலயும் போட்டாங்க. கடைசில வந்து பஜ்ஜியெல்லாம் போட்டு குமிச்சு வச்சுட்டாங்க. கடைசில வேஸ்ட்டா தான் போச்சு. சாப்பிடவும் முடியல. நம்ம ஊரா இருந்தா பக்கத்துல குடுக்கலாம். ஆனா இங்க யாருமே வந்து இல்லாதனால, வேற வழியே இல்லாம தூக்கி தான் போட்டோம். பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. புலாவ் செஞ்சுட்டு, அது கூட வந்து பெப்பர் சிக்கனும் பண்ணியிருந்தாங்க. நித்ரனுக்கு மட்டும் கொஞ்சம் சில்லி போடாத ரைத்தா பண்ணிட்டு, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து வெங்காயம், கேரட், குக்கும்பர்லாம் போட்டு ரைத்தா பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் சமைச்சு முடிக்கிறதுக்கே ஈவினிங் 6:00 ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் சமைச்சு வச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்க உட்காந்துட்டாங்க. யாருக்குமே பசியுமே இல்ல. எல்லாரும் வந்து பஜ்ஜி சாப்பிட்டனால, ஹஸ்பண்டுமே கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி முதல்ல கிளீனிங்க வந்து முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி, இதத்தான் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு என்னமோ இந்த கிச்சன கிளீன் பண்ணிட்டோம் அப்டின்னா, எனக்கு எல்லா வேலையும் முடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த கிளீனிங்லாம் முடிச்சுட்டு நைட் வந்து ஒரு மூவி பார்க்கலாம் அப்டின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். இந்த வாரம் வந்து டிராகன் மூவி தான் பார்த்துருந்தோம். எப்பயுமே அவங்களுக்கு ஆஃப் அப்டின்னா 2 பேரும் உட்காந்து ஏதாவது ஒரு மூவிய வந்து பார்த்துட்டு இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம என்னோட சேனல லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.